அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் இப்ப இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்னைக்கும் ஒரு சந்தோஷமான பகுதியை நம்ம பகிர்ந்து போறேன். ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரர்களும் நம்ம ட்ரைனிங் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன், ஏன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டேன்னு சொல்லல. இது மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இந்த மாதிரி இருக்கு. ஏதோ நானே ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைச்சு நான் சந்தோஷப்படுற மாதிரிதான் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விதத்துல ஒரு சகோதரி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சகோதரி ஹேர் ஆயில் ட்ரைனிங்காக வந்துட்டு போனாங்க. ஹேர் ஆயில அவங்களோட இதை கொண்டு வந்திருக்காங்க, எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், அவங்க ஒரு யூடியூபரும் கூட. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரையும் அவங்களோட பேர் எதுவும் சொல்லல. ஏன்னா பொதுவா அவங்கதான் நம்ம சொன்னோம்னா ஏதோ அவங்களுக்கு நம்ம ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி யாரும் நினைச்சிடக்கூடாது இல்ல, அதனால மட்டும்தான் சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டிலோட கலர் நல்லா தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாட்டிலோட சைஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நார்மலான ரேட்டுக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டிக்கரும் அழகா போட்டு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி கொடுக்குற அன்னைக்கு, அந்த ட்ரைனிங் அன்னைக்கு நான் ஒரு டிசைன் போட்டு, நான் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு பாட்டில் வச்சிருந்தேன். அதை அப்படியே அதே மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. நான் பண்ணதையே காப்பி பண்ணியிருக்காங்கன்னு அப்படி நான் நினைக்கல. இன்னொரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்கல்ல, எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு. வெறும் யூடியூப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு நினைக்காம, அதை வச்சு அடுத்து இதை வச்சே நம்ம சம்பாரிச்சுக்கலாம், யூடியூப்லயே நமக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய்க்கலாம் நினைக்காம அடுத்து ஒரு புது முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னை பார்த்து காப்பி அடிச்சாங்க நான் நினைக்கவே இல்லை. நீங்களும் அப்படிதான். நீங்களும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்ல நான் போட்டிருக்கிற மாதிரியே பேக்கிங் பண்றீங்க, இல்ல நான் போட்டிருக்கிற மாதிரியே ஸ்டிக்கர் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் அதை பார்த்து என்னைக்குமே போட்டி பொறாமையே நினைக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுல சின்ன சின்ன ஆல்டர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வேணா நீங்க கேட்காம கூட நான் சொல்றேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லணும். அடுத்த ஒரு நகர்வுக்கு போயிருக்கேங்கிறதையும் நீங்க சொல்லணும். எனக்கு அது மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லை. நீங்களும் நானும் சேர்ந்து முன்னேறணுங்கிறது மட்டும்தான் என்னோட விருப்பம். சரிங்களா? அடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலமும் நேரமும் மட்டும்தான் விரயமாகும். நம்ம முன்னேற்றம்ங்கிற ஒரு படிய தொடவே முடியாது. அதனால யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முயற்சியும் எடுத்து வைங்க. எல்லாருமே முன்னேறுவோம். வாங்க. நன்றி, வணக்கம்.